ஆமேன். அல்லேலூயா. உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். பாருங்க, நீதிமொழிகள் 11ஆம் அதிகாரத்தில் 15வது வசனம் என்ன சொல்லுதுன்னா, அந்நியனுக்காக பிணைப்படுகிறவன் வெகுபாடு படுவான். பிணைப்படாமல் இருப்பவனும் சுகமாய் இருப்பான். பாருங்கள், இந்த நாட்களில் நிறைய இடங்களில் நம்ம உறவுகளில் சொந்த பந்தத்தில் கூட இந்த மாதிரி காரியம் நடக்குது. லோன், கடன், பண காரியங்களில், இட காரியங்களில், நில காரியங்களில், மனையின் காரியங்களில் நிறையா விஷயங்கள் என்ன பண்ணுவாங்க, சாட்சி கையெழுத்து போட்டுருவாங்க. ஒரு கம்பெனி வைக்கணும், ஒரு லோன் வாங்கணும், ஒரு வேன் வாங்கணும், கார் வாங்கணும், ஒரு வண்டி வாங்கணும், ஒரு இடம் வாங்கணும், ஏதாவது ஒரு காரியத்தில் என்ன பண்ணிடணும், போய் சிக்கிடுவாங்க. சரி, நம்ம நண்பன் தானே, நம்ம உறவு தானே, நம்ம மாமன் பையன் தானே, நம்ம அக்கா பையன் தானே, நம்ம அண்ணன் பையன் தானே, நம்ம தம்பி தானே, நம்ம அண்ணன் தானேன்னு சொல்லி, நம்ம சித்தப்பா பெரியப்பா தானேன்னு சொல்லி ஒரு ஜாப்பில் வேலை செய்வாங்க. அவங்க கையெழுத்து போடணும். சூரிட்டி யாராவது கையெழுத்து போட்டால் தான் அது இந்த லோன் கிடைக்கும். அப்படி நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, ஒரு சூரிட்டி போய் என்ன பண்ணுவாங்க, கையெழுத்து போட்டுருவாங்க. அப்போ படாத பாடுபடுவாங்க அவங்க. ஏன்னா ஒருத்தவங்க லோனுக்காக இவங்க சூரிட்டி போட்டுருவாங்க. ஆனால் லோன் நான் கரெக்டாக கட்டிடுவேன், கரெக்டாக அந்த பணத்தை நான் செலுத்திடுவேன், கட்டிடுவேன்னு சொல்கிறவங்க அந்த பணத்தை கட்ட மாட்டாங்க. 1 மாதம் 2 மாதம் கட்டாமல் விட்டாலே நேராக யாருடைய பெயர் அங்கே இருக்கிறதோ, நம்ம சூரிட்டி போடுறோன்னு வைங்களேன், நம்மள்ட்ட தானே வருவாங்க. நம்மள்ட்ட வந்து தான் கேட்பாங்க. பேங்க்காரவங்க நேராக நம்மள்ட்ட வந்துடுவாங்க. இப்படி 1 வருஷம் இல்லை 3 மாதம் 4 மாதம் 5 மாதம் தொடர்ச்சியாக கட்டாமல் விட்டுறாங்க. அவங்க சூழ்நிலை மாறிடுதுன்னு வைங்க. அவங்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை, சுத்தமாக பணம் கட்ட முடியாமல் போயிடுது. அவங்க சூழ்நிலை தலைகீழ மாறிச்சுன்னு வைங்க, என்ன செய்ய முடியும்? நம்மளை தான் தொல்லை பண்ணுவாங்க. நம்ம அதுக்கு மேலே இருப்போம். நம்ம ஒரு சொந்த பந்தங்கிறதுனால, உறவுங்கிறதுனால நம்ம போய் கையெழுத்து போட்டோம். ஆனால் தெரிஞ்சவங்க உறவினர்களை கையெழுத்து போட்டோம். ஆனால் நம்ம என்ன பண்ணணும், படாத பாடு போடணும். வெகுபாடு போடுன்னு வசனம் சொல்லுது. அதே போல் வெகுபாடுபட்டாகணும். அதில் என்ன ஆகிடும், சொந்த பந்த முறிவு ஏற்படும், மனக்கசப்பு ஏற்படும், வருத்தம் ஏற்படும், சண்டை ஏற்படும். இதில் பல விதமான பிரச்சனை, மன உளைச்சலுக்கு ஆளாயிடணும். நம்ம மேலே அவங்க கோவப்பட்டாலும் பரவாயில்ல சொல்லிவிட்டு அந்த உடன்படாமல் இருந்துட்டோன்னு வைங்களேன், நம்ம சுகமாக இருக்கலாம். என்ன சொல்கிறீங்க? அப்படியாக எந்த ஒரு காரியத்திற்கும் உடன்படாமல் இருப்போம். இப்படியாப்பட்ட கடன், லோன் எடுத்து கொடுப்பதற்கு, சுருட்டி போடுவதற்கு உடன்படாமல் இருப்போம். அதுதான் நல்லது. ஆமென். அல்லேலூயா.